தாவேகா கூட இணைந்து செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? தாவேகா கூட இணைந்து செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்கள் என்ன சொல்கிறாங்க? புதிய அரசை பொறுத்தவரையில் சரி தவறை சுட்டிக்காட்டும் கட்சியாகவே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இயக்கத்தினுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பது தலைவர் என்ற முறையில் என்னுடைய கடமை. எங்களுடைய சென்ற மாதம் 14ஆம் தேதி நடந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி கூட்டத்திற்கு பிறகு தொடர்ந்து எல்லா மாவட்ட தலைவர்களும் மாநில நிர்வாகிகளும் ஏன் வட்டார அளவில் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழல், உள்ளாட்சி தேர்தல், அதில் வெற்றி பெற வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக எங்களால் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை. அப்படி இருக்கும்போது உள்ளாட்சி தேர்தலில் எல்லா மாவட்டங்களிலும் ஏதாவது ஒரு வகையில் பிரதிநிதிகள் இயக்கத்திற்கு இருக்க வேண்டும். அது பாராளுமன்றத்திற்கு வளர வேண்டும், சட்டமன்றத்துக்கு உயர வேண்டும் என்று நினைப்பது ஏதுவான ஒன்றுதான். அதற்கு பலர் பலவிதமான என்னிடம் சஜஷன்ஸை சொல்கிறாங்க. நல்ல முடிவு தேர்தலுக்கு முன் எடுக்கப்படும். கன்சர்ன் அமைச்சர் அதை மறுக்கிறார். அதுக்கு உண்டான விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். அது போன்ற புகார்களே வராத வண்ணம் அரசு பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்குது. கண்மூடித்தனமாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி புகார் கூற விரும்பவில்லை. வந்தே மாதரம் பாடுவதில் எந்த தப்பும் கிடையாது. எந்த தப்பும் இருக்காது. தமிழ்தாய் வாழ்த்துக்கு அந்தந்த முதல் மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது தமிழகத்தில் மட்டுமல்ல, அந்தந்த மாநிலத்தில் அவர்களது மொழியில் உள்ள வாழ்த்துக்கு பாடலுக்கு முதலும் உரிமை வேண்டும் என்று நினைப்பதில் யாரும் குறை சொல்ல முடியாது இல்லையா? தமிழ்தாய் வாழ்த்துக்கு யாரும் இடையூறாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் முடிவு செய்வீங்களா? நிச்சயமாக. நான் நிறைய டூருக்கு போகிறேன், நிறைய ஃபோன் கால் வருது. சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு சரியான முடிவெடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. நான் சொல்ல முடியாது. என்கிட்ட பல தகவல் எனக்கு வருது இல்லையா? நான் எல்லாத்தையும் உள்வாங்கிக் கொள்கிறேன். இல்லை, அதிகாரபூர்வமாக உண்மை நிலை அறிவிக்கக்கூடிய நிலை எப்பொழுது ஏற்படுமோ அப்பொழுது தான் ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு இப்போ உடனடியாக சொல்லணுங்கிற சூழல் இல்லை. ரெண்டாவது, இந்த மேகதாது பிரச்சனை தமிழகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனையாக இன்றைக்கு இருக்கிறது. உயிர்நாடி பிரச்சனை என்றால் பயிர் பிரச்சனை மட்டுமல்ல, விவசாயிகளுடைய உயிர் பிரச்சனை, சாதாரண மக்களுடைய தண்ணீர் பிரச்சனை. இதை தீர்க்கக்கூடிய உறுதியான நிலையில் தமிழக அரசு உறுதியோடு செயல்பட வேண்டும். நம்முடைய உரிமையை கேட்டு பெறுவது நம்முடைய கடமை. தமிழகத்தில் எல்லா கட்சிகளும் அதற்கு துணை நிற்கிறது. சட்டமன்றத்திலேயே அதற்கு செவிசாய்க்கக்கூடிய நிலையை அரசுக்கு எல்லா கட்சிகளும் எடுத்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக தமிழகம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஓரணியிலே இருக்கிறது. ஓரணியிலே தமிழகம் இருக்கும்போது நம்முடைய உரிமையை நாம் பெற்றுத்தரக்கூடிய கட்டாயம் ஏற்படும் என்று நான் நம்புகிறேன். அரசு விவசாயிகளோடு துணை நிற்பதாகவே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கருகிறது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு
கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.